பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று மீனத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களுக்கு உண்டு, வேண்டாதவர்களை வசப்படுத்தி கொள்ளக்கூடிய வல்லமையும் இவர்களுக்கு உண்டு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்ம சில விசேஷ நாட்களில் விரதம் இருப்பது நம்மளுடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் மன தூய்மைக்காகவும் இறையருள் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான். தொடர்ந்து நம்ம இந்த விரதங்களை கடைபிடிப்போம். நம்ம இன்றைய பஞ்சாங்கத்திற்கு போகலாம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:31க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. தேய்பிறை சப்தமி நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. நாளை காலை 7:31க்கு தான் சப்தமி திதி முடிவடையும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரமும் நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. நாளை காலை 7:32க்கு சுவாதி நட்சத்திரம் முடிவடையும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:29 11:28 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:25 4:25 வரை. ராகு கால நேரம் மாலை 5:54 7:23 வரை. யமகண்ட நேரம் மதியம் 3:27 2:56 வரை. கூலிகன் மாலை 4:25 5:54 வரை. இன்றைய சந்திராசம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு ஆக்கம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு கீர்த்தி, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு புகழ், விருச்சக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு பரிவு, கும்ப ராசிக்கு விவேகம், மீன ராசிக்கு மேன்மை. 12 ராசிகளில் நின்ற கிரகங்களின் பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று மீனத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அமையும் என்று பார்ப்போம். மீனத்தில் சந்திரன் நட்பாக இருப்பார். சில சமயங்களிலே இவங்க சுறுசுறுப்பாகவும் சில சமயங்களில் கொஞ்சம் மந்தமாகவும் செயல்படுவார்கள். அனைத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய மனத்தெளிவு உள்ளவர்கள். வாக்கு சாதுரியம் இவர்களுக்கு உண்டு. பிறரிடம் நளினமாக பேசி அவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். காரியத்தையும் சாதித்துக் கொள்வார்கள். பிறருடைய விருப்பம் எண்ணத்திற்கு தக்கவாறு பேசுவார்கள். ஓரிடத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டார்கள். வீண் பிடிவாதம் வரட்டு கௌரவமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறருடன் அவ்வளவாக நெருங்கி பழக மாட்டார்கள். சிறிது பொறாமை குணமும் இவர்களுக்கு உண்டு. வேண்டாதவர்களை வசப்படுத்தி கொள்ளக்கூடிய வல்லமையும் இவர்களுக்கு உண்டு. கஞ்சத்தனமும் இவர்களுக்கு இருக்கும். தனக்கு தெரிந்ததை தவிர வேறு எதுவும் உலகத்தில் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள். பிறர் சுட்டி காட்டினாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அசட்டு தைரியமும் பயந்த சுவாபமும் உள்ளவர்கள். தன் காரியத்தில் கண்ணாய் இருப்பார்கள். கௌரவமும் தன்னடக்கமும் கற்பனை வளமும் இவர்களுக்கு அதிகம். குறைஞ்சபட்சத்தில் இவர்கள் மிகவும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஏனால் அது குருவுடைய இடம் மீனராசி. அடுத்த மற்ற கிரகங்களை பற்றி நாம் பார்ப்போம். அடுத்தது செவ்வாய் பற்றி தான் வரும். நம்ம செவ்வாய் எந்தெந்த ராசிகளிலே வீற்றிருந்தால் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கும் என்பதை பார்ப்போம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.